மொபைல் ஜஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். போகிற இடம் ஃபுல்லாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து புலம்பிக் கொண்டே இருக்காப்புல. ஏன் அந்த புலம்பல் சத்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேற்றும் சரி அதுக்கு முன்தினம் சரி டெய்லி பத்திரிகையாளரிடமும் சரி அவர் தூக்கத்தில் கூட இதை புலம்பிகிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் அதிமுகவினர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற விதங்கள் வந்து வேற, திருமாவளவன் சொல்கிற விதங்கள் வந்து வேற அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருமாவளவன் சொல்கிற விஷயம் அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வச்சிருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இது வந்து ஏன் அவருக்கு இது மாதிரியான ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரியல. அதாவது அதிமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அவங்க கொஞ்ச நாளாக வந்து கூட்டணியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டணி விட்டு விலகிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயங்கள் பார்த்தோன்னா 2026 கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள், அதாவது 2021 அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பொறுத்து 2024 பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, 2026 கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயங்கள் மகத்தான உண்மை தான். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த நிலையில் திருமாவளவன் அவர்கள் ஏன் புலம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக அதிமுக வட்டாரத்தில் இருக்குது. நாங்கள் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வச்சா உங்களுக்கெல்லாம் என்ன கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்துட்டு அவங்களுடைய பலம் வந்து அதிகமாகிடுமான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த அதிமுக பிஜேபி உடச்சி விடுறதுலேயே வந்து பார்த்தாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. அதாவது திருமாவளவன் அவர்கள் பிஜேபி அதிமுக கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்கணும். அப்படி என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அவர் கூட்டணி வைக்காத கட்சிகளே கிடையாது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அதிமுக கூட கொஞ்ச நாள் இருந்தார், திமுக கூட கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தார். இந்த நடிகர்களை பற்றி பேசும்போது அப்படின்லாம் வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த், அதாவது மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்தும் வேறு இருந்தார். அப்போல்லாம் தெரியலையா நடிகர் கூட வந்து நம்ம கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பேசுறதுன்னே இப்போ தெரியாமல் பேசிக்கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்குது. திருமாவளவன் அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அவங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திருமாவளவன் அவர்களும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சொல்லிச்சு. இல்லை நான் வந்து திமுக விட்டு போக மாட்டேன், நான் திமுகவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கள் சொல்லும் பொழுது அதிமுகவும் காட்டமாக ஒரு சில பதிலடிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆமாங்க, எங்கள் கட்சியில் வந்து பார்த்தோம்னா தேர்தல் நேரத்தில் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சோடனே அவங்களுடைய கொள்கை வந்து வேற அப்படின்னு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் திமுக பக்கம் வந்து பார்த்தோம்னா எங்களுடைய கூட்டணியில் கோட்பாடு, அதாவது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியான கொள்கைகள்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும் பொழுது அந்த ஒரே கொள்கைக்கு நீங்கள் மொத்தமாகவே திமுகவிலே சேர்த்து விட்டுடலாமே, எதுக்கு நீங்கள் விசிகான்னு தனியாக வச்சுருங்க, சிபிஎம் தனியாக இருக்குது, காங்கிரஸ் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டமாக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தார். இந்த நிலையில் திருமாவளவன் அவர்கள் வந்து டெய்லி வந்து இந்த அதிமுக திமுக கூட்டணியை புலம்பின்னு தான் இருக்காரு. உங்கள் கட்சியை வளர்த்து கொஞ்சம் மேம்படுத்துங்க, அதாவது உங்கள் கட்சிகளை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்கு. இனிமே இந்த புலம்பெல்லாம் புலம்பாமல் நம்ம கட்சியில் அடுத்தடுத்து என்ன பண்ணோம், ஏற்கனவே 6 சீட்டு கொடுத்தாங்க, இப்போ 8 சீட்டா 10 சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் இங்கே வந்து மூக்க நுழைக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பு வந்து சொல்லுது. அதே போல் இது வந்து இவருக்கு மட்டும் இல்லை, இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ அந்த குட்டி அந்த கட்சிக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக தரப்பும் சொல்லப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனி திருமாவளவன் அவர்கள் புலம்புவாரா இல்லை அவருடைய கட்சியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.